ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க, பொரிக்க, ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். சட்டசபை தேர்தலில் தவிக தலைவர் விஜய் பெரம்பூர், திருச்சி கிழக்கு ஆகிய 2 தொகுதிகளில் போட்டியிட உள்ளார். கடந்த மார்ச் 30ஆம் தேதி சென்னை பெரம்பூரில் வேட்புமனு தாக்கல் செய்தார். அந்த மனுவில் தன் மீது எவ்வித குற்ற வழக்கும் இல்லை என விஜய் தெரிவித்திருந்தார். தொடர்ந்து திருச்சி கிழக்கு தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்தார். அதில் கடந்த 2025ஆம் ஆண்டு மதுரையில் நடந்த மாநாட்டின் போது தன் பாதுகாவலர்கள் தாக்கியதாக கூறப்படும் புகாரில் கூடக்கோவில் போலீசில் வழக்கு பதியப்பட்டுள்ளது என குறிப்பிட்டுள்ளார். அதோடு இந்த குற்ற வழக்கு தொடர்பாக போலீசிடமிருந்து எந்தவித சம்மனோ தகவலோ வரவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். இந்த தகவல் பெரம்பூரில் தாக்கல் செய்த வேட்புமனுவில் இல்லை. இது தவிர வயது குறித்து 2 தொகுதிகளிலும் மாறுபட்ட தகவல்களை பதிவிட்டு இருந்தார். இதனால் பெரம்பூரில் தாக்கல் செய்த விஜயின் வேட்புமனு நிராகரிக்கப்பட வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டது. இதனை தவிர்க்க விஜய் தரப்பில் திருத்தப்பட்ட வேட்புமனு மீண்டும் தாக்கல் செய்யப்படும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஏனென்றால் ஒரு நபர் ஒரு தொகுதியில் 4 மனுக்கள் வரை தாக்கல் செய்ய விதிகள் உள்ளன. ஏற்கனவே விஜய் 2 மனுக்களை தாக்கல் செய்துள்ள நிலையில் கூடுதலாக 2 மனுக்களை அவர் தாக்கல் செய்தால் போதுமானது என தவிக தரப்பில் கூறப்படுகிறது. இந்த நிலையில் தவிக சார்பில் பெரம்பூர் தேர்தல் நடத்தும் அலுவலர் கீதாவை சந்தித்து விஜய் வேட்புமனுவில் திருத்தம் செய்வதற்கான ஆவணங்களையும் சமர்ப்பித்தனர். ஏற்கனவே தாக்கல் செய்த வேட்புமனுவில் தன்னுடைய வயது 52 என குறிப்பிட்டிருந்தார். திருச்சி கிழக்கில் தாக்கல் செய்த மனுவில் 51 என குறிப்பிட்டிருந்தது. எனவே பெரம்பூர் தொகுதியில் தாக்கல் செய்யப்பட்ட புதிய வேட்புமனுவில் 51 வயது என குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் விஜய் மீது கொளத்தூர் மற்றும் மதுரை ஆகிய இடங்களில் பதியப்பட்டுள்ள 2 வழக்குகள் குறித்த தகவல்களும் அதில் சேர்க்கப்பட்டுள்ளது. முதலில் தாக்கல் செய்த 2 பிரமாண பத்திரத்தில் தன்னிடம் 5 சொகுசு கார்களும் ஒரு டிவிஎஸ் எக்ஸல் மட்டுமே உள்ளதாக கூறியுள்ளார். ஆனால் தற்போது திருத்தம் செய்த மனுவில் தன்னிடம் 6 கோடி ரூபாய் மதிப்புள்ள கேரவன் உள்ளதாக கூறியுள்ளார். அந்த வாகனத்தை ஏன் மறைத்தார் என்ற கேள்வி எழுந்துள்ளது. இதனால் விஜயின் அசையும் சொத்து மதிப்பு 410 கோடியாக உயர்ந்துள்ளது. அதேபோல விஜய் பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கிலும் முன்னர் தாக்கல் செய்த மனுவில் 2015-16ஆம் ஆண்டு 1.5 கோடி ரூபாய் செலுத்த வேண்டிய வழக்கும் 2022-23ஆம் ஆண்டில் 14 லட்சம் ரூபாய் செலுத்த வேண்டிய வழக்கும் வருமான வரித்துறை ஆணையரிடம் நிலுவையில் உள்ளதாக தெரிவித்திருந்தார். ஆனால் தற்போது பெரம்பூரில் தாக்கல் செய்த திருத்தப்பட்ட மனுவில் 2,55 லட்சம் ரூபாய் செலுத்த வேண்டிய வழக்கு வருமான வரி மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்தில் நிலுவையில் உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். ஏற்கனவே விஜய் பெரம்பூரில் தாக்கல் செய்த மனுவிற்கும் திருச்சி கிழக்கில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவிற்கும் இடையே வயது மற்றும் வழக்கு பற்றிய தகவல்களில் முரண்பாடுகள் இருந்ததால் தான் திருத்தம் செய்யப்பட்ட மனுவை பெரம்பூரில் தாக்கல் செய்தனர். அதே சமயம் திருச்சி கிழக்கில் கொடுத்த மனுவில் 6 கோடி மதிப்புள்ள கேரவன் மற்றும் 2,55 லட்சம் செலுத்த வேண்டிய வழக்கு பற்றிய தகவல்கள் இல்லை. இதனால் மீண்டும் திருச்சி கிழக்கிலும் திருத்தம் செய்யப்பட்ட வேட்புமனுவை தாக்கல் செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டது. அங்கும் விஜய் தரப்பில் திருத்தப்பட்ட பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டது. இனி தேர்தல் நடக்கும் அலுவலர்கள் எடுக்கும் முடிவை பொறுத்தே விஜயின் அடுத்த கட்ட அரசியல் செயல்பாடு இருக்கும். கட்சி தலைவரின் வேட்புமனுவுக்கே இத்தனை சிக்கல் வந்துள்ளதால் தவிக தொண்டர்கள் அதிர்ச்சியில் உறைந்துள்ளனர்.